டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 21:20 இருக்குது. அது என்னென்னு பார்ப்போமா? திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு சில காரியங்கள் ஞாபகம் வந்துச்சு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, லிவ் லைஃப் லைக் தேர்ஸ் நோ டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சீஸ் த டே, டுமாரோ இஸ் நெவர் ப்ராமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நாளைக்கு வருமா இல்லையா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுடைய லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, ப்ரெசண்ட்டாக இருங்க. இன்றைக்கி நடக்கிற காரியத்தில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க, நாளைக்கு பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கணும். இந்த வசனம் உணவை பற்றி மட்டும் சொல்லலை, ஆனால் நம்மளோட சேவிங்ஸ், நம்மளோட ஃபைனான்சஸ், நம்மளுடைய பண விஷயத்தை பற்றியும் பேசுது. நிறைய முறை நம்ம ஃபஸ்ட் அன்றைக்கி சேலரி வந்தோடனே எல்லாத்துக்கும் நம்ம பிரித்து கொடுத்துருவோம். ரெண்ட்டுக்கு கொடுத்துருவோம், நம்மளோட பில்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம், ஃபீஸ்க்கு என்னென்னலாம் நமக்கு இஎம்ஐ என்னெல்லாம் நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள காசை வந்து நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்ருப்போம். அந்த மந்த்துக்குரிய செலவோ இல்லைனா எனக்கு இவ்வளோ காசு மீதி இருக்குது, நான் வந்து அதை ஷாப்பிங் போய் நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு தான் நம்ம மைண்டில் யோசிச்சுட்ருப்போம். என்கிட்ட இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நான் இந்த மாதம் இதெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம 4th or 5th அன்னைக்கோ இல்லைன்னா 10th நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவோம். அப்புறம் திடீர்னு அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு தேவை இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லைனா திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லைனா நம்மளுடைய சிட்டியில், நம்மளோட நேஷனில், நம்மளுடைய தேசத்தில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு கையில் சுத்தமாக காசு இருக்காது. ஸோ அந்த மாதிரி கோவிட் டைமில் நிறைய பேர் சஃபர் பண்ணாங்க. ஸோ திடீர்னு கோவிட் ஹிட் ஆகும்போது நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஜாப்ஸ் போக முடியல, வேலைக்கு போக முடியல. சில பேருக்கு அவங்க வேலையை இழந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வருமானம் இல்லை, எந்த ஏர்னிங்ஸும் இல்லை. அதனால் அவங்களுக்கு அப்படியே அவங்களுடைய சேல்ரி கட் ஆஃப் ஆயிடுச்சு, பணம் கட் ஆஃப் ஆயிடுச்சு. எங்கே போகணுன்ட்டு தெரியாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த உணவுக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டத்தோடு இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களை பராமரிக்க முடியல, குடும்பத்தை பார்த்துக்க முடியல. சில பேருக்கு மெடிக்கல் பில்ஸ் கூட பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, லோன் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, வீட்டு காரியத்தோடைய எக்ஸ்பென்சஸ் கூட நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதை என்ன செய்கிறது அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. ஸோ இதே போல தான் நம்ம பைபிள்லேயும் நம்ம ஒருவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. ஸோ முந்தின 7 வருஷத்தில் அந்த தேசத்தில் ஒரு செழிப்பு இருக்கும், அதனால் அந்த தானியத்தை எல்லாத்தையும் சேகரித்து ஸ்டோர் பண்ணி வை அப்படின்ட்டு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். ஸோ அந்த ஊரில் இருக்கிற எல்லா சிட்டிஸ்லேருந்தும் எல்லா நிலத்துலேருந்தும் அந்த தானியத்தை சேகரித்து அதை ஸ்டோர் பண்ணி வை அப்படின்ட்டு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். ஸோ அந்த 7 வருஷம் ஸ்டோர் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சிட்டு இருந்தோம். அந்த 7 வருஷத்தில் கடைசியில் அவ்வளோ ஸ்டோர் பண்ணி அதை எண்ண கூட முடியாத அளவுக்கு சேகரித்து வச்சிருந்தான். ஸோ அந்த அடுத்த 7 வருஷத்தில் பஞ்சம் வரும்போது எகிப்து சுற்றி இருந்த எல்லாரும் வந்து எகிப்தில் இருக்கிற அந்த தானியத்தை, அவங்க பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து அந்த பஞ்சத்தின் சூழ்நிலையில் அந்த தானியத்தை வாங்கினாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்க்கும்போது தான் பார்வோன் யோசேப்பை உயர்த்தி வைத்தார், அவ்வளோ தயவு கொடுத்தார். அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கும் ஞானத்தை கொடுப்பார். யோசேப்பு எப்படி அந்த பஞ்சத்தின் சூழ்நிலையிலையும் அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் செய்தாரோ அதே போல் உங்களுக்கும் ஞானத்தை கொடுப்பார். உங்கள் ஃபேமிலியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கோட மற்றவர்களும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். எப்படி உங்கள் ஃபைனான்சஸை ஹேண்டில் பண்ண வேண்டும், பண விஷயத்தை ஹேண்டில் பண்ண வேண்டும், எப்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், உங்களுடைய ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், ஏதாவது எமர்ஜென்சிக்கு நீங்கள் சேவ் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஸோ இப்பொழுதே ஆண்டவர்கிட்டருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். நிறைய முறை நம்ம பைபிளில் வாசிக்கும் போது நம்ம நினைப்போம், நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் சொல்லி யோசித்துட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நீதிமொழிகளில் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார்.
மேபி இன்றைக்கி எனக்கு ஃபைனான்ஷியல் பிளெஸ்ஸிங் இல்லை, எனக்கு பண கஷ்டம் இருக்குது, எனக்கு நிறைய லோன் இருக்குது, நிறைய இஎம்ஐஸ் இருக்குது, நிறைய பேமெண்ட்ஸ் இருக்குது, நான் எப்படி அதை பண்ணுறது, அதில் என்னோடய காசெல்லாம் போயிடுதே அப்படின்னு நீங்கள் சொல்லி நினச்சிட்ருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம பிலிப்பியர் 4 பார்க்குறதன்படி ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் மட்டும் பார்ப்பது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. இன்றைக்கு உங்களுடைய ஃபைனான்சஸ், உங்களுடைய பண விஷயத்தையும் ஆண்டவருடைய கையில் கொடுங்க. ஆண்டவர் உங்களை பழுகி பெருக செய்வார். ஆண்டவர் யோசேப்பு கொடுத்த ஞானம் போல் உங்களுக்கும் கொடுப்பார். உங்களை சேவ் பண்ண வைப்பார், மற்றவர்களுக்கும் கொடுக்க வைப்பார். ஸோ இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஏசப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு நீர் கொடுத்த ஞானத்துக்காக, வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை எங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்காக கிருபை தாரோம் சுவாமி. இன்றைக்கு யாரெல்லாம் பண கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ இன்றைக்கு அதுலேருந்து விடுவியோம் சுவாமி. ஒரு தெய்வீக உதவியை நீர் தாரும் சுவாமி, பெருக்கத்தை தாரும் சுவாமி. அவர்கள் எப்படி அதை சேகரிக்க வேண்டும், எப்படி சேவ் பண்ண வேண்டும், எப்படி ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்க வேண்டும், ஒரு முடிவை எப்படி எடுக்க வேண்டும் என்று நீர் அவர்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. இந்த காசை எங்கே போடணும், எப்படி செலவழிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஞானத்தை தாரும் அப்பா. யோசிப்பை எப்படி நீர் வழி நடத்தினீரோ, அந்த ஞானத்தை கொடுத்தீரோ, அந்த வெளிப்பாடை கொடுத்தீரோ, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் தாரோம் சுவாமி. நீதிமொழிகளில் பார்த்தது போல அதை எல்லாவற்றையும் செலவழிக்காமல் அதை எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி அந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று நீர் உதவி தாரோம் சுவாமி. வீண் செலவு செய்யாமல் காத்துக்கொள்ளும் சுவாமி. எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது என்று ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாரும் சுவாமி. இன்றைக்கும் அந்த பலத்தையும் அந்த ஞானத்தை தாரும் அப்பா. அந்த வழி நடத்துதலை தாரும் அப்பா. குடும்பத்தை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி ஒரு எமர்ஜென்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீர் வழி நடத்தும் அப்பா. யாரெல்லாம் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய பேமெண்ட்ஸ் இருக்குது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் அற்புதமாக நீர் சந்தியும் சுவாமி. அது கரெக்டாக இருக்குது ஆண்டவர். ஒவ்வொரு மாதமும் என்னை கரெக்டாக வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்று சாட்சியாக சொல்லட்டும் சுவாமி. நீரே அவர்களை வழி நடத்தும் அப்பா. இந்த கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் அப்பா. குழப்பத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடும் சுவாமி. இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு அவர்கள் செய்ய கிருபை தாரும் அப்பா. ஒவ்வொரு மாதத்துலேயும் அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் சுவாமி. ஒரு தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்கட்டும் அப்பா. அவர்களை வழி நடத்தும் சுவாமி. இதுலேயும் அவர்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும் அப்பா. மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் அப்பா. மற்றவர்களுக்கு அந்த பணத்தில் அவர்கள் உதவி செய்யும் போது அவர்களுக்கு நீரே 100 மடங்கு திரும்பி தாரும் அப்பா. ஆசீர்வாதம் பெருக செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.